நம்ம வீடியோல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஸ்ரீகர் கம்பெனி ப்ரொடியூசர்ஸ் அ ப்ராடக்ட் த்ரூ டூ ப்ராசஸஸ் J and K. Prepare the process accounts from the following details relating to March 2007. ஸோ ஸ்ரீகர் அண்ட் கம்பெனி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கு மொத்தம் 2 ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த 2 ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராசஸ் J and ப்ராசஸ் K. ஸோ ப்ராசஸ் J தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் K வந்து செகண்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல், லேபர், சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் நம்ம டெபிட் ஏதோ அதை போட்டுட்டு கிரெடிட் ஏதோ அதை போட்டு நம்ம டேலி பண்ண வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த அக்கௌண்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் J அக்கௌண்ட். ஸோ ப்ராசஸ் J அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட் வந்து இதுதான் நமக்கு. ஓகேவா? ஸோ பர்டிகுலர்ஸ் இந்த பக்கமும் இது டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. ஓகேவா? ஸோ இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. ஸோ இப்போ டெபிட் சைடில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்பென்சஸுமே டெபிட் சைடில் தான் வரும். ஓகேவா? ஸோ அதாவது வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் கம்மிங் இன், அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ்லாம் உள்ள வருதோ அது எல்லாமே டெபிட் சைடில் போகும். அந்த அக்கௌண்ட்ல இருந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வெளியில போகுதோ அதெல்லாம் வந்து கிரெடிட் சைடுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்துட்டு என்னது, நமக்கு உள்ள வருது. அதாவது இந்த ப்ராசஸ்ல இவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு கம்மிங் இன். ஸோ அதனால நம்ம 45,000 வந்து டெபிட் பண்றோம். அடுத்தது லேபர் 60,000. ஸோ லேபர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வரைக்கும் அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸ்ல லேபர் வந்து இவ்வளோ தேவைப்பட்டிருக்கு. ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கம்மிங் இன். ஸோ அதனால நம்ம 60,000 வந்து டெபிட் பண்றோம். அடுத்தது சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் 5,000. ஸோ சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் 5,000 வந்து நம்ம அகைன் டெபிட் தான் பண்ணுவோம். ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஸும் நமக்கு உள்ள வந்திருக்கு. அடுத்தது மெயினா பாருங்க, the overage amount of rupees 17,000 are to be appointed on the basis of labor. ஸோ இந்த அமௌண்ட் ஓவரேஜ் வந்து 17,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு லேபரோடைய ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம பண்ணணும்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஓவரேஜோடைய அமௌண்ட்டு போட்டணும். ஓகேவா? ஓவரேஜோடைய அமௌண்ட் எவ்வளோ? 17,000. இந்த 17,000 தான் நம்ம ப்ராசஸ் ஜேக்கும் கேக்கும் நம்ம வந்து பிரித்து தர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட் என்ன? 17,000 இன்டூ 60,000. 60,000 வந்துட்டு என்னது, இப்போ நம்ம ஜேக்கு போட போகிறதுனால ஜேவோடைய லேபர் எடுத்துக்கிறோம். ஜேவோட லேபர் எவ்வளோ? 60,000. ஏன் நம்ம இங்கே லேபர் எடுக்கிறோம்? ஏன்னா அவங்க அதில் சொல்லியிருக்காங்க கொஷினில் 17,000 ஆர் டு பி அப்பாயிண்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பேசிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம மெட்டீரியலை வச்சு போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து லேபர் சொல்லியிருக்காங்க. ஸோ 17,000 இன்டூ ஜேவோடைய லேபர் எவ்வளோ? 60,000 டிவைடட் பை டோட்டல் லேபர். இந்த ப்ராடக்ட்டுக்கான டோட்டல் லேபர் எவ்வளோ? ப்ராசஸ் ஜே அண்ட் கேவோட டோட்டல் லேபர் 60,000 பிளஸ் 25,000 வந்து 85,000. ஸோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 17,000 இன்டூ 60,000 டிவைடட் பை 85,000 பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? 17,000 into 60,000 divided by 85,000. 12,000 தான் நம்மளோட ஓவரேஜ், அதாவது ப்ராசஸ் ஜேவோட ஓவரேஜ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா எக்ஸ்பென்சஸுமே ப்ராசஸ் ஜேக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான். ஸோ 1,22,000 வருது டோட்டல் பண்ணோம்னா. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த 1,22,000 நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு சைடுமே போடணும். ஏன்னா இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம டேலி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால இங்கே இருக்க 1,22,000 நம்ம இந்த பக்கமும் டோட்டல் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மெயினாக ஒன்று பண்ணணும். என்னன்னா, இந்த அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஜே அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் ஜே அக்கௌண்ட்ல வர அமௌண்ட்டை ப்ராசஸ் கேக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தியரியில படித்தோம் இல்லையா, ஒரு அக்கௌண்ட்டோடைய ஃபைனல் அவுட்புட் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டோட இன்புட்டாக போகும் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ ப்ராசஸ் ஜே அக்கௌண்ட்ல இருந்து ப்ராசஸ் கே அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம இந்த கிரெடிட் சைடில் காமிப்போம் பை ப்ராசஸ் கே அக்கௌண்ட். ஏன்னா ப்ராசஸ் ஜே அக்கௌண்ட் போடக்கூடாது, எந்த அக்கௌண்ட்டுக்கு போகுதோ அந்த அக்கௌண்ட்டோடைய பேரை தான் மென்ஷன் பண்ணோம். பை ப்ராசஸ் கே அக்கௌண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ அதனால நான் பை ப்ராசஸ் கே அக்கௌண்ட் போட்டு அவுட்புட் டிரான்ஸ்ஃபர்டு. ஸோ எவ்வளோ அவுட்புட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? இது சேம் 1,22,000. ஓகேவா? இந்த சைடில் வந்து எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ நம்ம டேலி பண்ணணும் இல்லையா?
ஸோ 1,22,000 நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் கே அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் கே அக்கௌண்ட். சேம் இதே மாதிரி ஃபார்மேட் வச்சு இதே மாதிரி நம்ம போடுறோம், கே அக்கௌண்ட்டும் போட்டுருவோம். ஓகேவா? கே அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் அக்கௌண்ட் போடும்போது இந்த அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளோ இந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து எவ்வளோ போயிருக்கு பாருங்க, பை ப்ராசஸ் கே அக்கௌண்ட் வந்து 1,22,000. ஸோ 1,22,000 தான் ஜே அக்கௌண்ட்ல இருந்து கே அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ப்ராசஸ் கே அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவோம், டெபிட் சைடில் டு ப்ராசஸ் ஜே அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம போடுவோம். ஏன் டு ப்ராசஸ் ஜே அக்கௌண்ட் போடுறோம், ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன ஆகுது, ஜேவோட எக்ஸ்பென்ஸ் இப்போ ப்ராசஸ் கேக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், டு ப்ராசஸ் ஜே அக்கௌண்ட்னு போடுவோம். இந்த பக்கம் டெபிட் வாட் கம்ஸ் இன் இல்லையா, ஸோ நம்ம வந்துட்டு எந்தெந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் உள்ள வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம டெபிட் பண்ணுவோம். எந்தெந்த எக்ஸ்பென்ஸ்லாம் உள்ள வருது, இப்போ கே அக்கௌண்ட்ல இருந்து ஜே அக்கௌண்ட்டுக்கு உள்ள வருது இல்லையா, ஸோ அதனால அது வந்துட்டு 1,22,000 நம்ம வந்து டெபிட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருந்து இந்த கிரெடிட்ல இருந்து நம்ம இந்த பக்கம் வரும்போது நமக்கு டெபிட்ல வந்துருச்சு 1,22,000. அடுத்தது நமக்கு மெட்டீரியல்ஸ், லேபர், சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ், ஓவர்ஹெட்ஸ் இங்க பண்ணோம் இல்லையா, இதே தான் அப்படி இங்கேயும் நம்ம பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, டூ மெட்டீரியல்ஸ், கேக்கான மெட்டீரியல்ஸ் பாருங்க 15,000. ஸோ மெட்டீரியல்ஸ் 15,000. அடுத்தது லேபர் வந்து 25,000. ஸோ 25,000. அடுத்தது சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் 10,000. 10,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எப்படி, ஓவர்ஹெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளவோ அதை போடணும். 17,000 இன்டூ கேக்கான லேபர் எவ்வளோ, கேக்கான லேபர் வந்து 25,000 டிவைடட் பை டோட்டல் லேபர் 60,000 plus 25,000 85,000 divided by 85,000. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ 17,000 into 25,000 divided by 85,000 பண்ணோம்னா நமக்கு 5,000 வரும். ஓகேவா? ஸோ 5,000 தான் நம்மளோட கே அக்கௌண்டோட ஓவர்ஹெட்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஜஸ்ட் டோட்டல் பண்ண வேண்டியதான். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. 1,22,000 15,000 25,000 10,000 5,000 பண்ணோம்னா நமக்கு 1,77,000 வரும். ஸோ 1,77,000 தான் நம்மளுடைய டோட்டல். ஸோ இதுதான் நம்ம டேலி பண்ண போறோம். ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம இதை டேலி பண்ணியாச்சு. இப்போ ஃபினிஷ்டு குட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு போகும், சேம் இந்த 1,77,000. ஓகேவா? இது வந்துட்டு ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ இந்த குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, 1,77,000 டோட்டல் காஸ்ட். ஓகேவா? ப்ராசஸ் ஜே அக்கௌண்ட், ப்ராசஸ் கே அக்கௌண்ட் ரெண்டும் சேர்த்து நமக்கு ஃபைனலா ஃபினிஷ்டு குட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 1,77,000 வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகே, அதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து நமக்கு ப்ராசஸ் காஸ்டிங் யூஸ் ஆகுது. ஒரு அக்கௌண்ட்லையும் எவ்வளோ வந்துட்டு காஸ்ட் ஆயிருக்கு, அது அந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு தான் மெயினாக காஸ்ட் அக்கௌண்டிங் போடுவோம், சாரி ப்ராசஸ் அக்கௌண்டிங் போடுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.